This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். நான் உங்கள் அன்பு தோழி ஜாஷி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இன்ஷார்ட் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இன்ஷார்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷார்ட்டோட ஹோம் பேஜ் இது தான். இங்கே கிரியேட் நியூக்கு அப்புறம் மெட்டீரியல் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா நிறைய வீடியோ எடிட்டிங்கில் எப்படி இருக்குன்னா ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், நம்ம அமௌண்ட் கட்டி பார்க்குற மாதிரி. பட் இன்ஷார்ட்டில் நிறைய விஷயங்களை வந்து ஃப்ரீயாகவே அன்லாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ மேலே இருக்குல்ல இந்த 3 லைன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேபிள் குயிக் செலெக்ஷன் வரும். அதாவது அந்த லேபிள் குயிக் செலெக்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக இப்போது நமக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நமக்கு என்ன வேணுமோ அதை அன்லாக் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ப்ரோ இருக்குது, இந்த பக்கம் 12 ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரீ அன்லாக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ அன்லாக் கொடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவே நம்ம ஃப்ரீயாகவே அந்த ஸ்டிக்கர்ஸை அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஃபெக்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நீங்களே 3 விஷயங்கள் தான் ப்ரோவில் இருக்குது, மற்றது எல்லாமே ஃப்ரீயாகவே அன்லாக் பண்ணிக்கலாம். அண்டு நம்மளோட சோஷியல் மீடியாவுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அன்லாக் பண்ணி நம்மளோட வீடியோவை சூப்பராக கொண்டு வரதுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே ஹெல்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ கிளிக் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ கிளிக் பண்ணதும் ஆல்பம் அப்புறம் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த மெட்டீரியலுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து இங்கேயுமே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவுக்கு தேவையான இப்போ இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அவுட்ரோவாக இருக்கட்டும். இன்ட்ரொடக்ஷனாக என்ன செய்வோம், நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன கிளிப். அவுட்ரோவாக இருந்தால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற சின்ன கிளிப் எல்லாத்தையுமே இந்த வீடியோ ட்ரான்சிஷனை யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு டைமும் சேவ் ஆகும், பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ட்ரோக்கு வந்து மை டெய்லி விலாக் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன 6 செகண்ட்ஸ் உள்ள வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட கிளிப்பை எடுத்து இங்கே வச்சுட்டோம். இப்போ நம்ம எடிட் பண்ணுறது எப்படின்னா இங்கே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனையோ எடிட்டிங் ஆப்ஷன் இதில் இருக்குது. மினிமம் 10க்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம், நம்மளோட ஃபோட்டோக்காக இருக்கட்டும் இல்லை வீடியோக்காக இருக்கட்டும், ட்ரை பண்ணும்போது அவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து இன்ஷார்ட் நமக்கு பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஃபஸ்ட் இந்த கேன்வாஸை கிளிக் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட போகிறீங்க, இன்ஸ்டாவா இல்லை யூடியூபா. பட் இன்ஸ்டாவாக இருந்தால் போர்ட்ரேட்டில் வரும், யூடியூப்பாக இருந்தால் லேண்ட்ஸ்கேப்பில் வரும். அதாவது வீடியோ அப்படிங்கும்போது யூடியூப்பில் வீடியோ அப்படிங்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் தான் வரும், ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ. அதே யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எடுங்க, நம்ம வந்து போர்ட்ரேட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம். தென் ஆடியோவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரு, டெக்ஸ்ட்டு, எஃபெக்ட்டுன்னு இந்த ஒரு 4-5 விஷயத்த சொன்னாலுமே நிறைய நிமிஷங்கள் தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன். இந்த 4 நிமிஷம் நான் உங்களை போர் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஷார்ட்டோட நிறைய ஃபீச்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Until then, bye from your Jashi. Thank you for watching.